Ganesh Babu from ACT Hospital, Arupukotai in Virunal district. And the room is a little aloofa because just finished the rounds, so I the mask remove. But to the public, my concern is always wear mask and அதே மாதிரி ரொம்ப கூட்டமாக சேர்ந்து அந்த மாதிரி எங்கேயும் நிற்க வேண்டாம், எங்கேயும் கூட்டமாக சேர்ந்து போக வேண்டாம். அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சொல்கிற ப்ரோட்டோகால்ஸ், நோய் பரவுதலை தடுக்கக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் அத்தனையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சோஷியல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் வாஷிங், மாஸ்க் போடுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இந்த கொரோனா பரவுவதில் எவ்வளோ சீக்கிரம் தடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தடுக்க முடியும். புரியுதுங்களா? அதனால் கரெக்டாக கவர்மெண்ட் சொல்கிற ப்ரோட்டோகால்ஸ் அத்தனையும் தயவு செய்து நம்ம மக்கள் எல்லோரும், இன்க்ளூடிங் நம்ம டாக்டர்ஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி நம்ம மக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணாலும் நம்ம இந்த கொரோனா பரவலை தடுக்க முடியும், இருக்கிறவங்கள நல்லபடியாக காப்பாற்றவும் முடியும். சார், கொரோனா செகண்ட் வேவ் வர்றதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? கொரோனா செகண்ட் வேவ் வந்தது காரணம், இட்ஸ் a very difficult question, but the answer is very simple. நம்ம பப்ளிக் நம்மளோட கொஞ்சம் irresponsible. நம்ம மாஸ்க் போட சொன்னாங்க கவர்மெண்ட்லேருந்து, நம்ம மாஸ்க் போடல சரியாக. சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண சொன்னாங்க, அது நம்ம மெயின்டைன் பண்ணல. வேக்சின் போட சொல்லி கவர்மெண்ட்லேருந்து பல தடவை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஈவன் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் they requested all the public to come and put the vaccination at the appropriate time. அதுவும் அவங்க போட்டுக்கல, நிறைய பேர் போட்டுக்கல. ஈவன் மெனி எஜுகேட்டட் பீப்புள், அதே மாதிரி படிக்காத கிராமத்தாட்கள், இந்த மாதிரி நிறைய பேர் போடாமல் இருக்காங்க. இன்னமும் கூட போடாமல் இருக்காங்க. இன்றைக்கி டே என்ன, ஆல்மோஸ்ட் 26/5 கவர்மெண்ட் வேக்சின் ஸ்டார்ட் பண்ணது ஜனவரி மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் கூட நிறைய பேர் போடாமல் இருக்காங்க. வேக்சின் போடுறதுக்கு தயவு செய்து பயப்படாதீங்க. வேக்சின் போடாதது ஒரு காரணம் இந்த கொரோனா இந்தளவுக்கு பரவுனது. கவர்மெண்ட் சொன்ன ப்ரோட்டோகால்ஸ், இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். அதெல்லாம் நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்த செகண்ட் வேவ் ஓரளவுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் ரேட்டை கம்மி பண்ணிக்கலாம். வேக்சின் போடுறதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பயம் இருக்கே சார். அது இப்போ சமீபத்தில் நிறைய பாப்புலரான ஆட்கள் வேக்சின் போட்டதுக்கப்புறம் கூட இறந்து போயிருக்காங்க. அதில் விவேக் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் மக்கள் மத்தியில் வேக்சின் போட்டால் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் இன்னும் ஜாஸ்தி ஆயிரும், இல்லை கொரோனா நம்மளுக்கு இல்லைன்னா கூட வேக்சின் போட்டால் வந்துடும் ஒரு பயம் இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அது ஒரு தவறான கருத்து. வேக்சின் போட்டால் நம்ம கொரோனா வந்துடும், வேக்சின் போட்டால் கொரோனா அதனால் நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து. இப்போ கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் ஒரு கவர்மெண்ட் வேக்சின் போடவே சொல்லி நம்ம இது பண்ணுறோம். இதில் ஒரு சில பேரோட உடம்பு கண்டிஷன், அவங்களோட பேசிக் அண்டர்லைங் ப்ராப்ளம்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட டெத்து இதெல்லாம் டிசைட் ஆகும். அதனால் வேக்சின்னால தான் அவங்க இறந்தாங்க அப்படின்னா அது கிடையவே கிடையாது. அதனால் எல்லா மக்களும் தைரியமாக போய் வேக்சின் போடணும், கண்டிப்பாக போடணும். கொரோனா செகண்ட் வேவில் ஃபஸ்ட்டு போன வருஷம் நடந்ததை காட்டிலும் இந்த வருஷம் அஃபெக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதோட அந்த தீவிரம் ஜாஸ்தியாக இருக்கா? அந்த வைரஸோட தீவிரம், வைரஸோட விருலன்சி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. போன தடவை கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ் நம்ம ஒரு சினிமா படத்துக்கு ட்ரெய்லர் பார்க்குற மாதிரி. பட் இதுவும் இந்த செகண்ட் வேவ் இது ட்ரெய்லரா இல்லை இதுதான் ஃபுல் பிக்சரா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அட்லீஸ்ட் இப்போ இருந்தாவது நம்ம வேக்சின் போட்டுக்கிட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ரொம்ப சுத்தபத்தமாக இருந்துட்டு அனாவசியமாக ட்ராவலிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இல்லை கவர்மெண்ட் சொல்கிற அத்தனை ப்ரோட்டோகால்ஸ் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம தேர்ட் வேவ் சந்திக்காமல் கூட, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி தேர்ட் வேவ் சந்திக்காமல் கூட நம்ம இருக்கலாம். அப்படியே ஒரு வேளை சந்திச்சா கூட இந்த அளவுக்கு இறப்புகள் இல்லாமல் இருக்கும். போன வருஷம் ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த பில்டிங் ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. அது கவர்மெண்ட்டுக்கும் சரி ஹாஸ்பிட்டலுக்குமே சரி என்ன மாதிரி பில் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தது தான் காரணமா, இல்லை மருந்து விலைகள் கூடுனது ஒரு காரணமா? பில்டிங்கை பற்றின ஐடியாவே இல்லாதது ஒரு காரணம். நம்பர் 1, மருந்து விலைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு, ரெண்டாவது காரணம். இன்னொன்று, எதையுமே ஃப்ரேம் பண்ண ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் நம்ம ஏஜ் குரூப்பில் இப்போ அரௌண்ட் 60 இயர்ஸில் இருக்கிறவங்க இப்போ தான் ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணுறோம். நம்ம அதை ஃபேஸ் பண்ணும்போது இது யாரை சொல்லியும் குற்றம் கிடையாது. சரியா? ஃபேஸ் பண்ணும்போது சில முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும். பட் இந்த டயத்தில்
வேறு ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு. இந்த வித்தின் ஏ ஷார்ட் பீரியட், ஓகே, ஒரு ஷார்ட் பீரியட் நம்ம 2020 மேட்ச் மாதிரி வித்தின் ஏ ஷார்ட் பீரியட் ஷார்ட் அவுட் எவ்ரிதிங். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் ரெம்டெசிவிர் இன்ஜெக்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணாரு. ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன் இந்த வாட்டி வந்து பிளாக் மார்க்கெட்டில் கிடைக்குது 20,000, 60,000, 40,000 அப்படின்னு அங்கங்கே நம்ம நியூஸ் பேப்பரில் பார்ப்போம். பெங்களூரில் ஒரு ரேட் இருக்குது, மதுரையில் ஒரு ரேட் இருக்குது, ஈரோடு கோயம்புத்தூர் பக்கம் ஒரு ரேட், அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாரு. அடுத்து வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடு பயங்கரம். ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்ஸ், இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸ், அவ்வளோ பேருக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. அதனால ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஆகிப்போச்சு. பெட்டில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு, இந்த மாதிரி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ண ஆரம்பித்தார். அதை இப்போ ஸ்ட்ரீம்லைன் பண்ண அடுத்த வெரி ஸ்ட்ரீம்லைன் பண்ணோன்னா didn't take much time. எல்லாமே வித்தின் 15 டேஸ்க்குள்ள முடிச்சிட்டாரு. இப்போது அடுத்து நீட்டாக அனௌன்ஸ் படி எல்லா பேஷண்ட்டையும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, அதுக்கு இதுதான் ரேட்டு. இன்கேஸ் அவங்க முதலமைச்சர் அப்படி இல்லாதவங்க முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இல்லை, ப்ரைவேட் பேஷண்ட், வெரி வெரி அஃபோர்டபுள் பேஷண்ட்டாக இருந்தால் கூட இதுதான் நார்ம்ஸு, இந்த ரேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி எக்ஸலண்ட் திங். ஸோ அந்த ரேட் படி பார்த்தாலே வந்து பேஷண்ட்டையும் நம்ம நல்லபடியாக காப்பாற்றலாம், பேஷண்ட்டுக்கும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எதுவும் வராது, ஹாஸ்பிட்டலுக்கும் நல்ல வந்து ஒரு ப்ராஃபிட் இல்லாமல் அந்த 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 லம்சம் அமௌண்ட்டை வந்து அவங்க அரைவ் பண்ணல பெர் டேக்கு. ஸோ யாருக்குமே நஷ்டம் இல்லாமல் தான் அவங்க அரைவ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ குட் திங். ஸோ போன தடவை அந்த பேண்டமிக்கில் லாஸ்ட் போன கவர்மெண்ட் பண்ண முடியல, ஏன்னா அது அப்போ தான் பேண்டமிக்கே ஃபேஸ் பண்ணணும். இப்போ அதுலேருந்து ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு சொல்யூஷன் எடுக்க முடியும். ஸோ அந்த பிரச்சனைலேருந்து இந்த சொல்யூஷன் எடுத்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மே 6ஆம் தேதி ஆட்சி அமைச்சாங்க, 15ஆம் தேதிக்குள்ளே எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு. 10 days to 15 daysக்குள்ளே எல்லாமே இதெல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் வி ஆர் ஹோப்பிங் இப்போ வந்து இப்போ லாக்டவுன், ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் இப்போ அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு மக்கள் கண்டிப்பாக ஒத்துழைக்கணும். பட் இன்னமும் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே இன்னமும் ரோமிங் வரும். அந்த ஸ்ட்ரிக்ட் லாக்டவுனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம்னா இந்த தடவை வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்ப்ரெட்டை கம்மி பண்ணி, அதாவது மக்களோட சென்சஸ் அதிகமாக இருக்கணுடைய கோவிட் RT-PCR பாசிட்டிவ் பேஷண்ட்ஸோட சென்சஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு வைசஸாக இருக்குது. கொரோனா வந்து போன வருஷம் வந்தப்போ கூட நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லை. டாக்டர்ஸ்க்கே நிறைய பேருக்கு பயமாக இருந்தது. நிறைய பாப்புலரான ஹாஸ்பிட்டல்ஸ் கூட வந்து இதை ஏன் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்படி இருந்த நிலைமையில் அருப்புக்கோட்டையில் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை நம்ம வந்து ஒரு ரூரல் ஏரியான்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சிட்டியோட கம்பேர் பண்ணும்போது இங்கே அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கொரோனாவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக நீங்களும் உங்கள் டீமும் போன வருஷம் வந்து பார்த்தீங்க. அதுக்கான தைரியம் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சது? அதுக்கான ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சது? தைரியம், மோட்டிவேஷன், எவ்ரி திங் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ். எங்கள் அப்பா கிட்ட வந்து, என் ஒய்ஃப்கிட்ட வந்து, ஈவன் எனக்கு கூட ஒரு 2 வயசில் குழந்தை இருக்குது. அந்த குழந்தையெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம ஏன் ஒரு டாக்டர் படிச்சிருக்கோம். ஸோ ஒய் கான் பி, எதுக்கு பயந்துட்டு மூடணும்? அதுக்கு மீறி வந்தால் என்ன ஆக போகுது, எனக்கு டெத் ஆக போகுது. என்னோட டெத்தை நான் டிசைட் பண்ண முடியாது, அந்த கடவுள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஒய் கான் பி, நம்ம ட்ரீட் பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியத்தில் தான் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனால் குருட்டு தைரியத்தில் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும்னு ஆரம்பிச்சோம் இல்லையா. வி ஹேட் எனஃப், அதாவது ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணுறோம். ரெம்டெசிவிர் இன்ஜெக்ஷன் போன தடவை ஜூன் மாதம் லாஸ்ட் வரைக்கும் கிடைக்கல. ஜூன் லாஸ்ட்டில் தான் சென்னைக்கே இருந்துச்சு. அதே ஜூன் அந்த லாஸ்ட் வீக்கில் வந்து மதுரைக்கெலாம் வரல. அந்த ஜூன் லாஸ்ட் வீக்கில் வந்து in our hospital we had adequate stock, around 60 vials நாங்கள் வச்சுருக்கோம். we have prepared backup பண்ணி, அதே ஈவன் மாஸ்க்ஸில் வந்து குவாலிட்டி மாஸ்க் N95 from the company, Venus கம்பெனிலேருந்து we have prepared. இந்த ப்ரிப்பரேஷன் வந்து we started from January. லாஸ்ட்டாக எங்களுக்கு கிடைச்சது வந்து ரெம்டெசிவிர் இன்ஜெக்ஷன் தான். ஈவன் ஹை ஃப்ளோ மிஷின்ஸ் மட்டும் நாங்கள் முதல்ல ஆர்டர் போட்டோம். ஹை ஃப்ளோ மிஷின்ஸ்ங்கிறது வந்து சில இந்த கோவிட் பேஷண்ட்ஸ் வந்து அவங்க சேச்சுரேஷன் நல்லா ட்ராப் ஆகுது, பட் அவங்களுக்கு சிம்டம்ஸ் எதுவும் தெரியல. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க, பட் சேச்சுரேஷன் பார்த்தா 85, 75 சடனாக ட்ராப் ஆகும். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு
5 liters oxygen ஊற்றலாம். சில பேருக்கு நல்லா வருவாங்க. 5 liters oxygenல they may come up to 99. சில பேருக்கு 5 liters oxygen பத்தாது. So we may require 10 liters. So 10 liters பத்தாது. For some patients. So they may require 15. Even 15 பத்தல அப்படின்னா 30 போக வேண்டியது இருக்கு. 30 liters கொடுக்குற மாதிரி நம்ம நார்மல் flow meterல கிடையாது. It's up to 15 liters. So we got high flow nasal cannula. அது தனியா ஒரு machine. It supports up to 60 liters of oxygen. Excellent machine. அந்த machine நான் யூஸ் பண்ணா லங்கு இன்ஜுரி ஆகாது. பேஷண்ட் ஏங்கி மூச்சு விடும்போது டோட்டலாக அந்த மசில் வீக்னஸ் ஆகி 4 நாளில் டயர்ட் ஆகிடும். அந்த டயர்ட்னஸில் கூட அவங்க இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ் we are having ventilators. 5 ventilators இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டலில். ஹை ஃப்ளோ நேஷனல் கேனலா மிஷின்ஸ் ஒரு 5 மிஷின்ஸ் இருக்குது. பைபாப் மிஷின்ஸ் இந்த மாதிரி சில மிஷின்ஸ். These machines are helping the public to take adequate breath. இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஃபெசிலிட்டிஸ், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்கள் தைரியம், உங்களோட அந்த இன்டென்ஷன் எல்லாமே நல்லபடியாக இருக்கும்போது இந்த அருப்புக்கோட்டை ஏரியாவில் மக்கள் மத்தியில் உங்களுக்கான ஆதரவு இந்த கோவிட் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? நல்ல ஆதரவு இருக்குது. இப்போ இந்த டைம் லாஸ்ட் டைம் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்காம இருந்தாங்க. போன தடவை நம்ம ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்ததை வச்சு இந்த வாட்டி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வாலண்டரியாக they are taken and they have started the treatment. அதுக்கு வந்து நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன். மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் ஈவன் தோ they are competitors, நான் அவங்களுக்குலாம் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட லோடை குறைச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலில் 5 liters 10 liters 15 liters வரைக்கும் தேவைப்படுற பேஷண்ட்ஸ் வச்சுக்கிட்டு சில ஹாஸ்பிட்டலில் ஹை ஃப்ளோ இல்லை, வென்டிலேட்டர் இல்லைன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸை எனக்கு அனுப்புகிறாங்க. ஐ ஹவ் டு தேங்க் தம். இதுதான் உண்மை. இப்போ டேரெக்டாக வர பேஷண்ட்ஸ் நாங்கள் அட்மிட் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கோம். டேரெக்டாக வர பேஷண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிடி ஸ்கேனை பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 80% டேமேஜ். ஒரு லங்கு நெருக்கி 45 மேலே டேமேஜ். இந்த பக்கம் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 80% டேமேஜ் ஆன இந்த ஒரு பேஷண்ட்டோட லங்கு. பேஷண்ட் நேம் வந்து நான் சொல்லலாம். இளன் ஜெயலலாதன், அரௌண்ட் 67 years old. அவரை வந்து சேலஞ்ச் பண்ணோம். லாஸ்ட் இயர் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணும்போது 70% வரைக்கும் ஒரு லங் டேமேஜ் ஒரு பேஷண்ட்டு நம்ம காப்பாற்றணும். 65 நிறைய பேர் நம்ம காப்பாற்றிருக்கோம். பட் இந்த டைம் வந்து இந்த 80% இவர் ஒரு பேஷண்ட்டு. இந்த பேஷண்ட் வந்து he recovered in 7 to 10 days, I think so. Correct. He recovered well and he moved on to his home. He is doing well. And he came for the review also. இன்னொரு பேஷண்ட் 90% லங் டேமேஜ். அவரும் நல்லபடியாக டிஸ்சார்ஜ் பண்ணோம். அதுக்காண்டி ஹாஸ்பிட்டலில் வந்து டெத்தே இல்லைன்னு சொல்ல முடியாது. டெத் இஸ் பிகாஸ் ஆஃப் லேட் ரெஃபர் ஃப்ரம் சம் அதர் ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகே. அண்ட் சம் பேஷண்ட் தே ரோம்ட் அரவுண்ட். ஒரு பேஷண்ட் தான் ஃப்ரம் ராம்நாத் he went to Coimbatore, then he came to Madurai in searching of beds, oxygen available beds, and from Madurai he came here. I struggled with the patient. I was almost literally I was sitting along with the patient for 4 days, and I lost the patient, and the family lost his son. It's very wounding for me. Even though every hospital will have may have all facilities, the timely presentation of the patient, it's very, very important. And the timely referral by the neighborhood doctors, it's very, very important for the recovery. எல்லா ஃபெசிலிட்டிஸும் நீங்கள் பண்ணதுக்கப்புறமும் கிரிட்டிசிசம்ங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி யாருக்குனாலும் இருக்குது. அது சினிமாவாகட்டும், இல்லை ஒரு ஹோட்டல் ஃபுட் ஆகட்டும், யாருனாலும் ஆகட்டும், நீங்கள் என்னதான் ஒரு சேவை மனப்பான்மையோடு நீங்கள் பண்ணால் கூட ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் வந்து உங்கள் மேலே வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்காங்க. அது வந்து உங்களோட நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இன்றைக்கி ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸாக இருந்தால் கூட, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு பிஸ்னஸாக தான் ஹாஸ்பிட்டல்ஸையும் பார்க்குறாங்க. ஸோ நீங்களே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க, காம்படிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மூலமாக வர ப்ரெஷர்,
அது போக நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் சில நேரங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி உயிர்களை காப்பாற்ற முடியாமல் போகும்போது அந்த சில பேஷண்ட்டோட மனப்பக்குவம் அது எப்படி அந்த ஆங்கரை எங்கேயாவது காமிக்கணும். அதுக்கு ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர் மேலே தான் காமிக்க முடியும். ஸோ அது மூலமாக அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் அவங்க எடுக்கக்கூடிய மெஷர்ஸ் இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிமோட்டிவேஷனா இல்லையா? நம்ம ஏன்டா அந்த உயிர்களை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்மளும் மற்றவங்கள மாதிரி வேற வியாபாரம் பண்ணலாமே உங்களுக்கு என்றைக்குமே தோணுது கிடையாதா? அந்த மாதிரி எனக்கு தோணுது கிடையாது. கிரிட்டிசிசம் பண்ண நம்ம வளர்றத வந்து யாருக்கோ பொறுக்கலை, அதனால கிரிட்டிசிசம் பண்ணலாம் சரியா. அண்ட் நம்ம வந்து ஏன் இந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சா நம்மளை இந்த தடவை கடவுள் யாருனாலும் படைக்கலாம். உங்களை வந்து ஒரு மீடியா பர்சனாக படிச்சிருக்காரு, என்னைய டாக்டராக படிச்சிருக்காரு, புரியுதுங்களா? இது வந்து நான் படிச்சு எழுதுனேன், நான் மீடியாவானே நம்ம சொல்ல முடியாது. இந்த பிறவியில் இவன் டாக்டர் ஆகிறான், அவன் கூலி வேலை பார்க்குறான், நீங்கள் மீடியா பர்சனாக வரீங்க, இதுக்கு அவர் டிசைட் பண்ணது. அந்த வேலையை நம்ம செய்கிறதுக்கு தான் அந்த வேலையை செய்கிறதுக்கு தான் இந்த பிறவியில் வந்து நம்ம வந்து இருக்கோம். ஸோ வி ஹேவ் டு டூ அவர் ஒர்க். இவன் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அவனுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. I won't mind about criticism. சார், இந்த கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய சார்ஜ் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க சொல்லி லைசன்ஸ்லாம் கேன்சல் பண்ணாங்க. ஸோ இந்த தடவை வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. இந்த ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷனை எந்த ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் சரி, எந்த ஒரு டாக்டரும் சரி மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. தேடி வர மக்களை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது ஒரு சிச்சுவேஷன் சொல்லிட்டு பொதுமக்களுக்கு நல்லபடியாக வைத்தியம் கிடைக்கணும், அதே மாதிரி கரெக்டான பேமெண்ட் நடக்கணும், அது மூலமாக ஃபினான்ஷியலாக ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஸோ அது விஷயமாக வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நடத்துகிற வர ஒரு டாக்டராக கவர்மெண்ட்டுக்கு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்க போகிறீங்க? இந்த சர்வீஸ் மைண்ட் செட் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்ட கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், கரெக்டான கொஸ்டின். போன பேண்டமிக்கில் வந்து கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து டிஃபைன் பண்ணி பண்ணலை. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பேண்டமிக் ஸ்டார்ட் ஆச்சு, நம்மளால் டிஃபைன் பண்ண முடியல. அதனால ஈச் அண்ட் எவ்ரி ஹாஸ்பிட்டல் அவங்கவுங்களுக்கு ஒரு ஓன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டோம். இதுதான் உண்மை. இது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல், நம்ம வந்து இது வந்து ஒரு சிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு ரூரல் ஏரியாவும் சொல்ல முடியாது. ஸோ அர்பன் திங். இங்கே நாங்கள் ஒரு நாமினலாக ஒரு ஃபீஸ் வச்சு அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா அந்த ஃபீஸ் அவ்வளோ அதிகம் அப்படின்னு யாருமே சொல்கிறாங்க நிறைய பேர், பட் அதிகம் சொல்ல முடியாது. இப்போ கவர்மெண்ட்டில் வந்து வேலை பார்க்குறவங்க ஒரு டாக்டரோ இல்லை ஒரு போலீஸ்காரரோ இல்லை ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு கோவிட் இன்ஃபெக்ட் ஆகி அவங்க இன்கேஸ் அவங்க இறந்தாங்கன்னா அதுக்கு நஷ்ட ஈடாக கவர்மெண்ட் வந்து 25 லட்சம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. 25 லட்சத்துலேருந்து 50 லட்சம் கொடுக்குறாங்க. பட் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஃபீஸ் அதிகம் அப்படின்னு போராடி சொன்னாங்களே, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு டாக்டர் இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற நர்சிங் ஸ்டாஃப் யாராவது இருந்தாலும் கவர்மெண்ட் காசு கொடுக்க போகிறது இல்லை. அதுக்கு அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் பொறுப்பு. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்காண்டி உழைச்ச அந்த நர்ஸோ, அங்கே இருக்க ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கர்ஸோ, இல்லை லேப் டெக்னீஷியனோ, இல்லை அந்த டாக்டர்ஸோ, அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரெவன்யூ கொண்டு வந்துருக்காங்க அவங்களோட ஒர்க்கு மூலியமாக. அப்போது அங்கே ஒரு சில டெத் ஆகினா அந்த ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக அவங்களுக்கு பே பண்ணியிருக்கோம். ஸோ ஃபீஸ் அதிகம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மீன் பண்ணிடும். அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட் மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட லைஃபுக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்த்ததுனால அதுவும் சேர்த்து தான் கொஞ்சம் காசு வாங்கியிருக்காங்க. அதனால் அது தவறுன்னு சொல்ல முடியாது. போன வருஷம் எங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மாதிரி அதிகம்னு சொல்லி ஏதோ ஒரு சம்பவம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க, லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணாங்க. ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக யாரும் வாங்க முடியாது. அவங்க டோட்டல் பில்லை பார்க்குறாங்க. போன வாட்டி அந்த பேண்டமிக்கில் பேஷண்ட் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் வந்தாங்க, ரிலேட்டிவ்ஸ் ஆர் அவுட் சைட் த ஹாஸ்பிட்டல் ஆர் தே ஆர் இன் தி ஹோம், தே ஆர் என்ஜாயிங் தியர் லைஃப், த ரிலேட்டிவ்ஸ். அந்த அவங்களோட அப்பா அம்மாவை நம்ம இங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரக்ஸ் போட்டு மருந்து போட்டிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்தாலும் ஒரு ஃபீஸ் வாங்கியிருக்க முடியும். டெய்லி வந்து மருந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிற சுச்சுவேஷன் கிடையாது இந்த பேண்டமிக்கில். ஏன்னா வந்துட்டு போனாங்கன்னா அவங்க இன்ஃபெக்ட் ஆவாங்க, அவங்க மூலிமா இன்னும் 10 பேர் இன்ஃபெக்ட் ஆவாங்க, அந்த 10 பேர் மூலிமா அப்படி 100 பேர் இன்ஃபெக்ட் ஆவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறது தானே எல்லா ஹாஸ்பிட்டல் பண்ணாங்க. அதை புரிஞ்சிக்காமல் சில பேர் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து தவறான விஷயம்.
அதிகம் அப்படின்னா அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஃபீஸ் அப்படின்னா அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு பின்னாடி இருந்து எத்தனை உயிர் உழைச்சிக்கிட்டு இருக்கு, அந்த உயிருக்கு மரியாதை கொடுக்கணும்ல. நான் இப்படி கேட்குறது தப்பாக நினச்சிக்காங்க. அந்த உயிரும் அதுவும் உயிர் தானே. இவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க போய் அவங்க இன்ஃபெக்ட் ஆனால் அவங்களுக்கு காசு அவங்க செலவழிக்கணுமா? அவங்க வீட்டில் பேசாமல் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி அவங்க வீட்டில் இருந்தால் அவங்க சேஃபாக இருப்பாங்களே. இவங்க ட்ரீட் பண்ண போய் தானே வந்துச்சு. அப்போ அதுக்கு இந்த மாதிரி ஒரு 10 பேஷண்ட் வந்து ஒரு நாமினல் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி தான் அந்த பேஷண்ட் அந்த ஸ்டாஃபுங்களுக்கு நம்ம ட்ரீட் பண்ண முடியும். எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா இது ரன் பண்ண முடியாது. இது லாஸ்ட் டைம் பேண்டமிக். பட் திஸ் டைம் we are having a very good government and it is supporting both the public and all the government hospitals and all the private hospitals. அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் இன் தி சென்ஸ் ஒரு ரெம்டெசிவிர் இன்ஜெக்ஷனு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தனித்தனியாக வாங்கணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை வந்துடுச்சு. ஆனால் இப்போ வந்து பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து நம்ம வந்து அந்த பேஷண்ட்டோட ஐடி போட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கே இன்ஜெக்ஷன் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. இது பெரிய விஷயம். அதே மாதிரி ஆக்சிஜன் தட்டுப்பாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், சரிங்களா? இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலே சில இதை சமாளிக்க முடியல. அந்த அளவுக்கு இருக்கிறத எங்கெங்கேயோ இருந்து தேர் இம்போர்ட்டிங் ஆக்சிஜன் ஃப்ரம் அப்ராட் அண்ட் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம ஊரில் இருக்க சில ஆக்சிஜன் சப்ளையர்ஸ் கிட்ட கொடுத்து அவங்க ஃபில்லப் பண்ண சொல்லி அது மூலிமா நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்புகிறாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் இது பண்ணுறாங்க. இதை தனியாக வந்து கலெக்டர்லேருந்து டெப்டி கலெக்டர்லேருந்து எல்லாம் தேர் ஒர்க்கிங் அவுட். அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இந்த வாட்டி வந்து டாக்டர்ஸ் தூங்காமல் பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி கலெக்டர்லேருந்து என்ன முதலமைச்சர் வரைக்கும் யாருமே நைட்டு தூங்க முடியாது. தூங்காமல் தான் இப்போ அது அவ்வளோ ஒர்க்கையும் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் ஸ்ட்ரீம்லைனிங் நடந்துக்கிட்டே இருக்கு. இது எப்படி சொல்கிறது, டே பை டே ஸ்ட்ரீம்லைன் நடக்கல, மணிக்கு ஸ்ட்ரீம்லைன் நடக்குது. ஏதாவது ஒரு புது பாயிண்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி அவ்வளோ தூரம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி மே 6ஆம் தேதி ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட் ஆல்மோஸ்ட் 25 இன்னைக்கு 26ஆம் தேதி 20 நாளுக்குள்ள தேவ ஸ்ட்ரீம்லைன். நீங்கள் கேட்டீங்களே கொஸ்டின்ஸ் அதிகமாக காசு அவங்க இந்த வாட்டி வந்து தேவ டிஃபைன்டு ரேட் லிஸ்ட். இது இன்னைக்கு இங்கிலீஷ் ஹிந்துவில் வந்துருக்கு. டேட் இஸ் 26th May. இது 3 நாளைக்கு முன்னாடியே ஜியோ வந்துருச்சு அண்ட் தே பப்ளிஷ்ட் இன் த ஹிந்து. அதுவும் இங்கிலீஷ் பேப்பரில் தமிழ் அட்வர்டைஸ்மெண்ட். யார் பார்த்தாலும் தெரியணும் இருக்காங்க. இந்த ரேட் லிஸ்ட்னால யாருமே அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. பப்ளிக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இது வெறும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்துக்கு மட்டும் கிடையாது. ஈவன் இஃப் தே ஹேவ் அவங்ககிட்ட எந்த கார்டும் இல்லை அப்படின்னா கூட இந்த ரேட் படி தான் அவங்க வாங்கணும் எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் அப்படின்னு தேவ ஸ்ட்ரீம்லைன். இதை விட என்ன வேணும்? இந்த ரேட் படி private hospitalக்கும் they can run the good revenue and they can treat all patients with a very big smile. அதே மாதிரி பேஷண்ட்ஸும் பயப்பட தேவையில்லை. காசு இல்லையே, நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் பெட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு பயப்பட வேணாம். எல்லா இடத்துலையும் அவங்க அவைலபிள் பண்ணிட்டாங்க, பெட் அவைலபிலிட்டி பண்ணிட்டாங்க, ஆக்சிஜன் சப்போர்ட்டிங் பெட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய தேர் ஸ்ட்ரீம்லைனிங். அதுக்கும் மீறி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு சேவை போனால் அவங்களுக்கு இதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை விட என்ன பண்ண முடியும்? அண்ட் திஸ் டைம் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் தேர் கோஆப்ரேட்டிங் வெரி குட். எந்த ஹாஸ்பிட்டல்னாலும் சரி, எல்லா ஹாஸ்பிட்டலும் சென்னைனாலும் சரி, நாகர்கோவிலில் இருக்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, எவ்ரிபடி ஆர் ரன்னிங் ஃபார் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் எவ்ரிபடி ஆர் ரன்னிங் ஃபார் ஆக்சிஜன். இன்னும் மேக்ஸிமம் ஒரு 1 வீக்கில் இது அதுவும் ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சோம் ஆக்சிஜன். நம்ம சிட்டி ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது சார்? இன்னும் அவர் ஹாஸ்பிட்டல் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா
We are having a 50 bedded dedicated to COVID at present, and we are not admitting any other patients because we are seeing only COVID patients. And where a patient on the infect, we have stopped all other services. Number one. And the second thing is we have backed up almost 70 cylinders and 2 liquid oxygen tanks. So backed up nearly 150 cylinders, almost 150 to 160 cylinders. And we have backed up. The injections, COVID-4 injections, Fabiflu tablets, இதெல்லாம் அடிக்கடி நாங்கள் ஸ்டாக் வாங்கி வச்சுட்டு பேஷண்ட்ஸ்க்கு எந்த நேரத்துலையும் வந்து நம்மக்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் எந்த நேரத்துலையும் அவங்களுக்கு வந்து ஒரு பேஷண்ட் வர்றாங்கன்னா அடுத்த 10 மினிட்ஸில் இந்த இன்ஜெக்ஷன் போடணுன்னா போட்டுருவோம். இதுக்காண்டி வெயிட் பண்ண வைக்கிறது ஏன்னா வந்து தேர் ரிலேயிங் அந்த நம்ம போனால் நமக்கு இமீடியட்டாக கேர் கிடைக்கும் அப்படின்னு. அதனால வந்து இமீடியட்டாக நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருந்தாலுமே என்னோட டீம் ஃபுல்லாக தே ரன்னிங் ஆகும். ஒரு பக்கம் தூத்துக்குடிக்கு போய் பிடிச்சிட்டு வராங்க, திருச்சிக்கு போகிறாங்க, மதுரைக்கு போகிறாங்க. சம்டைம்ஸ் தே ஆர் கோயிங் டு பாண்டிச்சேரி ஆல்சோ டு ஃபில் த லிக்விட் டேங்க். அந்த மாதிரி வந்து ரவுண்ட் தி கிளாக் வண்டி அதாவது ரெஸ்ட்லெஸ்ஸாக எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. இந்த கம்மியான போர்ஷன்ஸ் தான் கோவிட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஒரு பயம். 15 பேர் 20 பேர் வேலை பார்த்த இடத்துல இன்றைக்கி 3 பேர் 4 பேர் தான் வேலை. Not only in my hospital, in many of the hospitals. இந்த கோவிட் டைமில் இந்த பேண்டமிக் டைமில் போன வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சல்யூட் பண்ணுறோம். ஹாஸ்பிட்டல் டீமுக்கு நாங்கள் சல்யூட் பண்ணுறோம், டாக்டர்ஸ்க்கு சல்யூட் பண்ணுறோம், நர்சிங் ஸ்டாஃபுக்கு நாங்கள் சல்யூட் பண்ணுறோம் மக்கள் சொன்னாங்க. பட் அது அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கவர்மெண்ட் கொடுக்கும்போது அந்த டாக்டர்ஸை பற்றியும் மறந்துடுறாங்க, அந்த நர்சஸை பற்றியும் மறந்துடுறாங்க. மாஸ்க் போடுறாமல், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணாமல் ஏதாவது ஒரு காரணம் வச்சுட்டு வெளியில் சுற்றுறாங்க. பட் கடைசியில் நீங்கள் வந்து அவங்க அட்மிட் ஆனாங்கன்னா அவங்க பார்க்க போகிறது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க, அங்கே நீங்கள் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து சப்போர்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க ஆன்சரு. மாஸ்க் போடுறதுக்கு மறந்துடுறாங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க உயிரை பற்றி அவங்க மறந்துட்டாங்க. அவங்க உயிரை பற்றி மறந்தவங்கள போய் டாக்டர் ஞாபகம் வச்சுருக்காங்களா, நர்ஸை ஞாபகம் வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு எந்த மாதிரி சர்வீஸ் கிடச்சிச்சு ஞாபகம் வச்சுருக்காங்களான்னு நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்குறது நம்மளோட முட்டாள்தனம். சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து நம்ம சொன்னோம்னா பப்ளிக்கு கோபம் வர மாதிரி இருக்கும். அது உண்மை. அதுதான் அவங்க வந்து நன்றி சொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும். எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் அவங்க இவங்கள மாதிரி பயந்துட்டு போன வாட்டி நான் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட்டை வெளியே விட்டுட்டு 10 அடி 15 அடி தள்ளி நிற்பாங்க. பேஷண்ட் செத்தா இங்கே சாவட்டுங்க, நாங்கள் காசு கொடுக்குறோம். ஏன் அவங்க வீட்டில் வேற யாரும் இன்ஃபெக்ட் ஆகிடுவா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு சொல்லுங்க. அப்போ இங்கே இன்ஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு அவங்கள மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டலையும் இருக்க டாக்டர்ங்களும் மனசாக தானே. பட் இந்த வாட்டி அந்த பயம் போயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இந்த வாட்டி பயம் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்த செகண்ட் பேண்டமிக். ஓகே, டாக்டர்ஸும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக முன்னாடி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹாஸ்பிட்டல் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் we are having a very energetic chief minister and all ministers, even though they are old, அவங்க வயசானாலும் அவங்க வயசுக்கு ஏற்ற வேலையை அவங்க செய்யலை. 60 வயசு 71 வயசு இருக்கிற மினிஸ்டர்ஸ்லாம் இன்றைக்கி வந்து 30 வயசுக்காரங்க வந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்க உடம்பை பற்றி கவலைப்படல. அங்கே எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, ஆக்சிஜன் இல்லாமல் தட்டுப்பாடு இல்லாமல் இங்கே வந்துடக்கூடாது, இங்கே எதுவும் தேவை அதிகமாக இருந்து நம்ம தேவை கம்மியாக கொடுத்துடக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சிஎம்லேருந்து சிஎம் சொன்னவங்க மினிஸ்டர்லேருந்து கலெக்டர்லேருந்து எல்லாருமே அப்போதே சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாமல் செய்யாமல் எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அப்போ அவங்க பயம் இல்லாமல் தான் மாஸ்க் போடுறாங்க. அவங்க பார்த்து இப்போ நிறைய மக்கள் இப்போ போடுறாங்க. வேவ் வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சொல்லும் போதெல்லாம் போடல. இப்போ தடுப்பூசி போடுங்கன்னு இப்போ வந்து எல்லாத்துலேயும் நாங்கள் வர ஆரம்பிக்கும் போது எல்லா ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு போட்டால் மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து தான் போட்டுக்கிட்டாங்க.
ஆனால் அதுக்கு பிறகு வந்து அவங்க போடல பயம் போட்டு அவங்க யாரோ ஒருத்தவங்க ஏதாவது வதந்திட்டு பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ஒரு வார் தானுங்க. அது நான் வந்து வேக்சினால சொல்கிறேன். அவங்களோட அண்டர்லைனிங் ப்ராப்ளம் வேற ஏதாவது இருக்கும். ஆனால் அவங்க காரணம் காட்டுறது வேக்சின் போட்டதுனால தான் செத்தாங்க. அது தப்பு. கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம வேக்சின் போடுறோம். கோடிக்கணக்கான மக்கள் தான், அது எல்லாத்தையும் தான், எல்லா உயிரினங்களையும் காப்பாற்றுறதுக்கு நம்ம வேக்சினே போடுறோம். இறப்புங்கிறது அது இயற்கையாக நடக்குது. அதுக்கு வேக்சினை ஒரு காரணம் காட்டுறது, கவர்மெண்ட்டை ஒரு காரணம் காட்டுறது தவறு. சார், இந்த மீடியாவை பற்றி மக்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா, இவங்க எதுனாலும் ஒரு விஷயத்த வந்து ஒரு பூத கண்ணாடி மாதிரி காமிச்சு ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி பெருசாக காமிப்பாங்க. கொரோனாங்கிறது ஒரு விஷயமே இங்கே இல்லை, இது ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி, இது ஹாஸ்பிட்டல்லாம் சம்பாதிக்கிறாங்க, வேக்சின் வித்து கவர்மெண்ட் சம்பாதிக்குது, இந்த மாதிரி ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி அதுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணுது. நம்மளாம் பயப்படவே தேவையில்லை, கொரோனாவே கிடையாது, மீடியாவே பார்க்கலன்னா கொரோனாவே போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில அறிவாளிங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மீடியா எந்த அளவுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கும் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்கள மாதிரி ஆட்களுக்கும் எந்த அளவுக்கு மீடியா வந்து தேவை, இப்போ இந்த சிச்சுவேஷனில் பேண்டமிக்கில் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்க? இதில் நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க. மீடியா வந்து எந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது, இல்லை மெடிக்கல் டீமுக்கு ஹெல்ப் பண்ணுது மட்டும்தான் சொல்கிறீங்க. மீடியா எந்த அளவுக்கு வந்து பப்ளிக் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க. மீடியா வந்து எல்லாருக்குமே தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. மெயினாக வந்து பப்ளிக் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மீடியாவுக்கு. மீடியா வந்து எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பொய்ன்னு தான் சொல்ல முடியும். 10% to 20% வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நம்ம 100 times எக்ஸாஜரேட் பண்ணாலும் தப்பு கிடையாது. நம்ம எத்தனை தடவை எக்ஸாஜரேட் பண்ணாலும் இவங்களுக்கு பயம் இருக்கா சொல்லுங்கள்? பயத்தை விடுங்க. அட்லீஸ்ட் அந்த பேசிக் ரெஸ்பான்சிபிளாக மாஸ்க் போடுறது, ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுறது, சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணலாமே. முந்தானத்து லாக்டவுன் போடுறாங்க, கண்டினியூஸ் லாக்டவுன் போட போகிறாங்க. அதே நேரத்தில் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓவில் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் வீடு தேடி காய்கறியிலேருந்து பலசரக்குலேருந்து இறைச்சி முதற்கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. பிறகும் போய் அங்கே போய் கூட்டம் அடிக்கிறாங்க. ஏன்? இது யாரோட இர்ரெஸ்பான்சிபிள்? கவர்மெண்டோட இர்ரெஸ்பான்சிபிளா, இல்லை ஹாஸ்பிட்டலோட இர்ரெஸ்பான்சிபிளா? பப்ளிக்கோட இர்ரெஸ்பான்சிபிள் தானே இது. ஹாஸ்பிட்டல் சம்பாதிக்குது, கவர்மெண்ட் வேக்சின் எடுத்து சம்பாதிக்குதுன்னு சொன்னால், நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா, பப்ளிக் கரெக்டாக இருந்துட்டாங்கன்னா யாருமே சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இது வருத்தத்துக்குரிய விஷயம் இவங்க பண்ணுறது. இவங்க பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி அதனால் வந்து பெட்டு கிடைக்காம, ஆக்சிஜன் கிடைக்காம வர்ற வழியில் நீங்கள் அதாவது பிலீவ் இட் ஆர் நாட், மதுரையில் பெட்டு கிடைக்காம அவங்க அருப்புக்கோட்டைக்கு வர்றாங்க. வர்ற வழியில் ஆக்சிஜன் சிலிண்டர் ஆம்புலன்ஸ் தீர்ந்து போய் சாகுறாங்க. வருத்தமாக இருக்குங்க. இங்கேருந்து நாங்கள் மதுரைக்கு எஃபர்ட் பண்ண காலம் போய் மதுரையிலேருந்து பெட் கிடைக்காம அருப்புக்கோட்டைக்கு வர்ற வழியில் சிலிண்டர் தீர்ந்து போய், இல்லைன்னா வண்டி பிரேக் டவுன் ஆகி இந்த மாதிரி அந்த பேஷண்ட்ஸ் இறந்து போனாங்க. இந்த வாட்டி a week before or 10 days before, அதுக்கு முன்னாடி சென்னையிலேருந்துங்க ஒரு பேஷண்ட், செங்கல்பட்டு நினைக்கிறேன், ஒரு பேஷண்ட் பெட்டே கிடைக்காம ஒரு வாரம் வந்து அவங்க சுற்றிருக்காங்க. பெட்டு கிடைக்கலையா? ஏன் இல்லை வந்து அவருக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லையா தெரியல. ஆம்புலன்ஸ்லேயும் சுற்றிருக்காரு. அங்கேருந்து இங்கே வராரு, அவங்க ரிலேட்டிவ் யாரோ கூப்பிட்டாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம மாஸ்க் போட்டு நம்ம ஓரளவுக்கு நம்ம 100% வந்து யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஓரளவுக்கு நம்ம கவர்மெண்ட் சொல்கிற ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணாலே இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஒர்ஸ்ட் சினாரியோவை வந்து ஃபேஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட்டை சொல்லியோ, மீடியாக்காரங்களுக்கு சொல்லியோ, ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் சரியில்லை சொல்லியோ, ஹாஸ்பிட்டல்காரங்களை ப்ளேம் பண்ணியோ தப்பு இல்லை, தப்பு. அதை யாரையும் ப்ளேம் பண்ணுறது வந்து நீங்கள் சரியானது கிடையாது. நமக்கு நம்ம தாங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நம்ம உயிர், நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்து அது இது பண்ணாலே போதும்.
இதனால் நம்ம உயிர் வாழ்றது மட்டும் கிடையாது, நம்ம மூலிமா 100 பேர் உயிர் வாழ்கிறாங்க, 1000 பேர் உயிர் வாழ்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. எப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம மூலிமா ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்குமே. ஸோ ப்ளீஸ் ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். ப்ளீஸ் ஃபாலோ த ப்ரோட்டோகால்ஸ் ஆஸ் பர் அவர் கவர்மெண்ட். அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க இதை பரவாமல் தடுக்கிறதுக்கு, அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மாஸ்க் போடுறது, சோஷியல் டிஸ்டன்சிங், வேறு வந்து ஹேண்ட் சானிடை அந்த சுத்தமாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக தடுப்பூசி போடாதவங்க போடுது, இப்பயும் வந்து தே ஆர் இன்சிஸ்டிங், கண்டிப்பாக போட்டுக்கோங்க தயவுசெய்து தடுப்பூசி. என்ன எதுவுமே போடாமல் நம்ம வந்து அடுத்தவங்களை ப்ளேம் பண்ண முடியாது. ப்ளேம் பண்ணுறது தப்பு, கவர்மெண்ட்டையோ அடுத்தவங்க ப்ளேம் பண்ணுறது தப்பு. ஸோ எல்லாம் இந்த ப்ரோட்டோகால்ஸ், மாஸ்க் போடுறது, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்தையும் விட வேக்சின் கண்டிப்பாக போய் போட்டுக்கோங்க ப்ளீஸ். டு ஆல் மை எல்லா பப்ளிக்கும் சொல்லுங்கள், கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் அதெல்லாம் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம வந்து சேஃப். ஸோ ஐ விஷ் யூ ஆல் ஃபார் அ லாங் லைஃப், ஃபார் அ ஹெல்த்தி லைஃப். தேங்க்யூ.